நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நம்ம மாரன் கார்ஸ்ல வந்து தனியா வந்து அப்டேட்ல வந்து பார்க்க போறோம். என்ன திடீர்னு அப்டேட் பார்த்தீங்கன்னா லைட் கமர்ஷியல்ல இருந்து அப்படியே ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிள் மாதிரியாச்சு. இல்ல ப்ரோ, நம்ம வந்து ஆல்ரெடி சின்ன வண்டி எல்லாமே வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டு பெரிய வண்டி விரும்பி, அதாவது பெரிய வண்டி கஸ்டமர்ஸும் என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட கேக்குறாங்க, நீங்க பண்ணுங்க பெரிய வண்டி பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்க சார்பா நீங்க வெளிநாச்சும் நீங்க பார்த்து கொடுங்க, உங்க கிட்ட எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கால்ஸ் பெரிய வண்டிக்கு வந்ததுனாலதான் லாஸ்ட் போட்ட வீடியோல கூட நம்ம பார்க்கிங் சேலுக்கு வேற ஒருத்தரோட வண்டின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர்ஸுக்காக நம்மளோட ஓன் வண்டி, இது எல்லாமே நம்மளோட ஓன் வண்டி தான். சூப்பர் இருக்கிறது எல்லாமே நல்லா தெளிவா இருக்கும், அதான் நல்லா குவாலிட்டியா இருக்கும். நம்ம மாரன் கார்ஸோட லொகேஷன் சொல்லிருங்க. நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்ல இருந்து புலெரோ தோஸ்து வரைக்கும் சரி, இப்போ வந்து புதுசா எல்சிவி அண்ட் எல்பிடி இந்த செக்மெண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லா வண்டியுமே இருக்கு. நீங்க சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் எந்த வண்டினாலும் நம்மளோட மாரன் கார்ஸை நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இதுக்கு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதுக்கும் 100% வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ட்ராக் இருந்ததுன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் கூட பண்ணி கொடுக்குறோம். சூப்பர், வேற லெவல். சோ இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா செப்பரேட்டா தனித்தனியா பாத்துடலாமா? கண்டிப்பா ப்ரோ, இப்போ என்னென்ன வண்டி இருக்கு எல்லாமே பாத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஈச்சர் ப்ரோ 2110 ஓகே 2110. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் பாசிங்ல வரும். ஓகே ஓகே. மாடல் வந்து 2024 மாடல், லேட்டஸ்ட் வண்டி தான் இது. லேட்டஸ்ட். ஆமா, எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா 12வது மாசம் 2026 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் ஒரு 9 மாசம் கரண்ட்ல இருக்கு. சிங்கிள் ஓனர் தான். பர்மிட் எல்லாமே சரண்டர் பண்ணி வச்சிருக்கிறதுனால தமிழ்நாட்டுல எந்த ஊரா இருந்தாலும் சரி ஈஸியா அப்படியே கொடுத்துடலாம். ஈஸியா அப்படியே நீங்க போயிட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபர், ஹெச்பி இன் அண்ட் அவுட், இது மட்டும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே சூப்பர். இந்த வண்டிக்கு விலை என்ன சொல்றோம்? இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 லட்சம் ரூபாய் கேக்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். டைரக்டா வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துடலாம். லோன் ஆப்ஷன் எல்லா வண்டிக்குமே கம்மியாவே பண்ணி கொடுத்துறீங்க. ஆமா ஆமா, பிரைஸ் சூப்பர். பிரைஸ் வைஸ் பெஸ்டா தான் இருக்கும். அதுவும் நெகோஷியபிள் தான். ஃபைனான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கையில ஒரு 1 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து இது மாதிரி எல்சிவி செக்மெண்ட்டோ இல்லை எல்பிடி செக்மெண்ட்லயோ ஏற்கனவே வண்டி ஏதாவது நீங்க லோன்ல எடுத்து கரெக்டா கட்டிருந்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஃபுல் ஃபைனான்ஸை கூட பண்ணி கொடுக்கும். ஃபுல் ஃபைனான்ஸ் கூட சூப்பர் ப்ரோ. அடுத்த வண்டி டாடால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேபின் சேஸ் கேட்டதுனால சரி ஒரு வண்டி மட்டும் கேபின் சேஸ்ல கொடுப்போம். ஓகே ஓகே. கேபின் வித் சேஸோட இருக்கு. ஆமா, சேஸோட பாடி இல்லாம கேபின் சேஸோட இருக்கு. இது அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். டேங்க் போடணும், டேங்க் போட்டுக்கலாம். டேங்கர் போட்டுக்கலாம். கொண்டு போனா கொண்டு போட்டுக்கலாம். எப்படி வேணா பண்ணிக்கலாம். அப்ப பட்ஜெட் கம்மியா தான் இருக்கும். ஆமா, இது பட்ஜெட் கம்மியா தான் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து எல்பிடில தான் வரும். அதாவது ட்ரக் பாசிங் மாடல் இது வந்து 2023 மாடல். சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் இனிமே தான் பண்ணணும். ஓகே, நீங்க சேஸ் அண்ட் கேபினோட கேட்டாலும் சரி நாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல போட்டு கொடுத்துருவோம். இல்ல பாடி வேணும்னாலும் ஹைடெக் பாடி வேணும்னா ஹைடெக் பாடி போட்டு தருவோம். ஓகே, அது நம்ம போட்டே கையில கொடுத்துடலாம். மாடல் டீடைல் வந்து 2023 மாடல், சிங்கிள் ஓனர், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். பர்மிட் சரண்டர் பண்ணியாச்சு. சூப்பர். ரேட் வந்து இதுக்கு வந்து கேபின் சேஸோட வந்து பாத்தீங்கன்னா 13 ரூபா நம்ம கேட்கறோம். எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து இல்ல உங்களுக்கு பாடியோட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா 1212. இது வந்து எல்சிவி செக்மெண்ட். ஓகே, எல்சிவி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ட்ரக்கை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாவே வரும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பேலோடும் இது கம்மி தான். தொட்டி அதுவும் பெரிய லென்த் அதிகம். லென்த் 22 அடி இது வண்டி இது. ஓகே ஓகே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாசிங் வந்து டோட்டல் ஜிவிடபிள்யூ வந்து 12 டன் தான் இது. ஓகே. கிலோமீட்டர் வந்து ஒரு 70,000 சில்லற தான் ஓடி இருக்கு. லோ கிலோமீட்டர் தான். டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு. ஒரு 2 டயர் மட்டும் மாத்திர மாதிரி வரும். நான் அதுக்கு பண்ணி கொடுத்துறேன். ஓகே. இந்த வண்டிக்கான வேலை? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் வேணும்னாலும் சரி இல்ல எப்படினாலும் பேசிக்கலாம். நம்ம வந்து 2 வருஷம் எஃப்சி பிளஸ் 1 இயர் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து இந்த வண்டிக்கு வந்து 14-20 கேட்கறோம். 14-20 கேட்கறோம். நெகோஷியபிள் தான். பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். அடுத்த வண்டி ஈச்சர்
அடுத்து நம்ம பார்க்க போறது ஈச்சர் ப்ரோ வேரியன்ட்ல 2114 XP. இதுவும் வந்து ட்ரக் பாசிங் தான். ட்ரக் பாசிங் தான். டயர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டயருமே நல்லா இருக்கும். ஃபுல்லா இருக்கு. ஆமா, தொட்டி ஹைடெக் தொட்டி, அதுவும் தொட்டி கண்டிஷன், பிளாட்ஃபார்ம் எல்லாமே நல்லா இருக்கும். ஓ, இது ஹைடெக் தொட்டி வந்துரும். ஆமா, ஹைடெக் தொட்டி வந்துரும். ஓகே ஓகே. இது கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1,00,000 கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனா பெரிய வண்டி எல்லாம் பொறுத்த வரைக்கும் 1,00,000ன்றது சாதாரண ஓடிடும். ஏன்னா எல்லாமே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போற வண்டி தான். ஆல் இந்தியா பர்மிட் வெஹிக்கிள்ஸ் தான். TN 68 நம்பர். ஆமா. வண்டிக்கு விலை, மாடல் விலை. மாடல் வந்து பாத்தீங்கன்னா 2023 மாடல். ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர் தான். ஓனர் கம் டிரைவர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா FC 3வது மாசம் 2027 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் 1 இயர் நம்ம பண்ணி கொடுத்தலாம். பர்மிட் சரண்டர் பண்ணியிருக்கு. நீங்க எந்த ஊரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே ட்ராக் இருந்தா ட்ராக் பேஸ் பண்ணி ஃபுல் ஃபைனான்ஸ் கண்டிப்பா டெஃபினட்டா பண்ணி கொடுத்துருவேன். இல்ல ஃப்ரெஷரா இருந்தா கண்டிப்பா ஒரு 1,00,000 ரூபாய் கையில கட்டுற மாதிரி இருக்கும். மெயின் விஷயம் இதுக்கு வந்து பேட்ச் இருந்தா மட்டும் பத்தாது. நம்ம டாடா ஏசி எல்லாம் பார்த்தோம்னா பேட்ச் இருந்தா போதும். இல்ல LMB, அதாவது காருக்கு லைசன்ஸ் இருந்தாலே போதும், லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஆனா இதுக்கு வந்து கண்டிப்பா லோன் போடுறவங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஹெவி லைசன்ஸ் இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா ஹெவி லைசன்ஸ் இருக்கவங்க கேரண்டர் போடணும். மற்றபடி சிவில் நல்லா இருந்தாலே நான் பண்ணி கொடுத்துட்றேன். இதுக்கு ரேட் நம்ம கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா 15,30,000 ரூபாய் கேட்கறோம். 15-30 கேட்கறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். பெஸ்ட் பிரைஸ்ல பேசி பண்ணி தரேன். இந்த அப்டேட்ல ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிளும் இறக்கியாச்சு சொன்ன மாதிரி. அதே மாதிரி லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே நம்ம இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் யாராச்சும் இந்த மாதிரி பெரிய வண்டிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ மஸ்டா அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. இதுக்கு லோன் ஃபெசிலிட்டில இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட முடியும்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா ரொம்ப நன்றி. உங்களுடைய பொண்ணான டைம்ல எங்களுக்காக ஒதுக்கி என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி அப்டேட்ல பண்ணியாச்சு. இது போக சில வண்டிகள் வேலைக்கு நிக்குன்னு சொன்னீங்க, பெரிய வண்டிகள். அது என்ன வண்டிகள் நிக்குதுன்னு சொல்லிடலாமா? இப்போ நம்ம ஆல்ரெடி வீடியோல பாத்திருப்போம், கேபின் செஸ்ல ஒரு வண்டி பாத்திருப்போம். அதே மாதிரி இன்னொரு வண்டி 1512 ஒன்னு இருக்கு. ட்ரக் பாசிங் தான், 20 அடி கேபின் செஸ் தான். அது கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 32,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வேற ஒரு பார்க்கிங்ல இருக்கு. அதோட போட்டோஸ் வேணா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அட்டாச் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த வண்டி மட்டும் இல்ல, எந்த வண்டியோட போட்டோஸ் வேணாலும் இந்த வீடியோவோ இல்ல நம்மளது எந்த வீடியோல நீங்க எந்த வண்டி பார்த்தாலும் அந்த வண்டியோட டீடைல்ஸ், வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. அந்த வண்டியோட போட்டோஸ் அண்ட் டீடைல்ஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கு. குயிக்கா கால் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா தாராளமா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த அப்டேட் ரிவ்யூ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.